தற்போதைய அண்மை செய்தி. மயிலாடுதுறையில் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய தஞ்சை சரக டிஐஜி பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்ய டிஐஜி பரிந்துரைத்துள்ளார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. தன்னை சஸ்பெண்ட் செய்ய முயற்சி நடப்பதாக டிஎஸ்பி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் வெளியாகியுள்ள தகவலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்ய டிஐஜி பரிந்துரைத்துள்ளதாக தற்போதைய தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தன்னை சஸ்பெண்ட் செய்ய முயற்சி நடப்பதாக டிஎஸ்பி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள தகவலால் டிஐஜி இதற்கு பரிந்துரை செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்ய டிஐஜி பரிந்துரைத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் இருவரும் டார்ச்சர் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்க கேட்கலாம். சுந்தரமூர்த்தி, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்ய டிஐஜி பரிந்துரைப்பதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? மோனிஷா, மயிலாடுதுறையில மதுவிலக்கு காவல்துறை டிஎஸ்பியா இருந்தவர் சுந்தரேசன். இவருக்கு வழங்கப்பட்டிருந்த 4 சக்கர வாகனத்தை அலுவலக பணிக்காக மாவட்ட நிர்வாகம் பறித்து கொண்டது. கடந்த 8 தினங்களாக அவர் இருசக்கர வாகனத்திலும் நடந்தும் அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றாரு. இந்த காட்சிகள் ஊடகத்துல வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில இந்த சம்பவம் குறித்து அந்த டிஎஸ்பி நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாரு. உளவு பிரிவு ஐஜி செந்தில்வேலனும் டிஎஸ்பி ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆகிய இருவரோட டார்ச்சர் காரணமாகத்தான் தனக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் நடத்தப்பட்டிருக்கு. நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கொடுத்தேன், இருந்தாலும் என்னை சஸ்பெண்ட் செய்ய வச்சு நான் பென்ஷன் வாங்கக்கூடாதுங்கிற முடிவுல அதிகாரிகள் இருக்காங்க, நேர்மைக்கு கிடைத்த பரிசு இது அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னோட மன குமுறலை வெளியிட்டு இருந்தாரு. இந்நிலையில இச்சம்பவம் குறித்து பல்வேறு தரப்பினரும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இன்று காலை தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துல பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டாரு. அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலினோட ஆலோசனையும் மேற்கொண்டாரு. இந்நிலையா அவர் ஒரு பரிந்துரை அளித்திருக்காரு. ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்வதற்காக திருச்சி மண்டல ஐஜிக்கு அவர் பரிந்துரை செய்து கடிதம் அனுப்பியிருக்காரு. அந்த கடிதமும் தற்போது வெளியாகி இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவு கையெழுத்திடப்படவில்லை. இன்னும் சில மணி நேரத்துல இது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில நேர்மையான அதிகாரிகள் எவ்வாறு பழிவாங்கப்படுறாங்க, பந்தாடப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் பெரிய உதாரணமா அமைஞ்சிருக்கு. மோனிஷா. சுந்தரமூர்த்தி, தகவல்களுக்கு நன்றி.